ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹாப்பி பர்த்டே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. அண்ணா விஷஸ்க்கு இது யார் பேர் போடுறாங்க? அவங்க உங்க பேர் தானே போட்டிருந்தாங்க. எங்க மாதாஜி பாத்தீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே ஓகே, கிருஷ்ணா இந்த மாதாஜி, இதுல வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. சேவா பண்ணிருக்காங்கன்னு போட்டுட்டு உங்க பேர் போட்டிருந்தாங்களே. தெரியலையே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, பிரணாம்ஸ் மாதாஜி. ஓகே மாதாஜி, நான் பார்த்து என்னன்னு பார்க்க. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी, प्रणाम माताजी। प्रणाम्स माताजी. हरे कृष्णा. प्रणाम्स प्रभुजी माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी, வாழ்க வளமுடன்। हरे कृष्णा। प्रणाम माताजी। हरे कृष्णा माताजी, प्रणाम माताजी। हरे कृष्णा। प्रणाम्स माताजी. हरे कृष्णा। हरे हरि कृष्ण बोल. माताजी, प्रणाम माताजी, हरे हरे कृष्ण. कृष्णा। प्रणाम्स प्रभुजी. हरे कृष्णा. हरि बोल. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட டாட்டரோட பர்த்டே, என்னோடது இல்லை. ஹரே கிருஷ்ணா. அவங்க எல்லாரோட விஷஸும் கூட சேவா பண்ணிருந்தாங்க சொல்லி போட்டிருந்தோம், உங்க பேர் போட்டாங்க. ஓகே Krishna conscious birthday for your daughter Mataji. माताजी, हैप्पी कृष्णा कॉन्शियस बर्थडे टू योर हरे डॉटर माताजी। தேங்க்யூ. உங்க மாதாஜி. எல்லாரோட பிளஸிங்ஸுக்கும் விஷஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் हरे எல்லாருக்கும். कृष्णा माताजी, हैप्पी बर्थडे कृष्णा कॉन्शियस माताजी। உங்க பெரிய டாட்டருக்கா சின்ன டாட்டருக்கா மாதாஜி? பெரிய பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு. ஹரே ஓகே கிருஷ்ணா. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி। பிரணாம். ஹரே கிருஷ்ணா. பிரணாம். பிரணாம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். நல்லபடியா நம்ம பகவானோட அனுகிரகத்துல, ஆச்சாரியர்கள் பரம்பரையோட அனுகிரகத்துல நம்ம பாகவதம் நம்ம வாசிக்க போறோம். நமக்காகவே கொடுத்துருக்காங்க. பர்சனலா நமக்காக கிருஷ்ணா வந்து பகவத்கீதை கொடுத்துருக்காங்க, கிரந்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நமக்குன்னா, நம்ம எல்லாருக்காகவும் தான். அர்ஜுனனுக்காக இல்ல, பரீட்சித் மகாராஜருக்காக கிடையாது. பாகவதம், பகவத்கீதையெல்லாம் நமக்காக அப்படின்றதான். சுகா பேரட்டை வந்து ராதாராணி அம்மா இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. பாஸ்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம், விருந்தாவன் பாஸ்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே இருக்கணும். அவங்க மனசே இல்லை, நான் இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே அடம். அப்போ வந்து ராதாராணி அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால இங்கே இருங்க, அப்புறம் அந்த வேலை முடிச்சுட்டு எங்ககிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்காக என்ன இருக்காங்க, சுக்ரீவர் பிரிஞ்சிருக்கிறாங்க. ராதாராணி அம்மாவோட பெட் பேரட், அவங்களோட க்ளோஸ் அசோசியேட் இல்லையா. ஆனால் நமக்காக அவங்கள பிரிஞ்சு இங்கே இருந்து நமக்காக பாகவதம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு இல்லையா. அது மாதிரி டிவோட்டீஸ் அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, நமக்காக பகவான், நமக்காக டிவோட்டீஸ், நமக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பண்ணிட்டு பிரபு பார்த்தா அவங்களோட என்டீவர் நம்ம எப்பயுமே அது மனசுல நினைச்சு பக்தி பண்ணும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட value தெரியும். இன்னும் நல்லா நம்ம பண்ணணும், இவ்வளோ தூரம் நம்மளோட நன்மைக்காக பிறப்பிறப்பு சோஷியலேருந்து வெளியில வரணும். பகவானுக்கு அந்த பிரேம பக்தியில ஒரு ஆத்மா வர்றது தான் அல்டிமேட் கோல் இல்லைங்களா. ஒரு ஆத்மா பிறந்து என்னென்னவோ கஷ்டப்படுறோம், நிறைய பிறவிகள் இல்லையா. பகுநாம் ஜென்மனாமந்தேன்னு பார்க்குறோம். என்னென்னவோ பிறவிகள் எப்படி எப்படியோ வாழ்ந்து என்னென்னவோ பாடுபட்டு கடைசியா என்ன ஆகுறோம், நல்லபடியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பகவானை நம்ம அடையிறோம். பிரேம பக்தி, பக்தி அது அடையிறது தான் ஒரு ஆத்மாவோட அல்டிமேட் டெஸ்டினேஷன். நம்ம எல்லாருக்கும் அந்த சுக்ருதி கிடைச்சிருக்கு இல்லைங்களா. பிரேம பக்தி அடையிற அளவுக்கான சுக்ருதி நம்மளுக்கு நல்லபடியா கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் என்டிவர் பண்ணி நல்ல பிரேம பக்தியில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், சாதனா பண்ணிட்டோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம், கிரந்தங்கள் வாசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பகவானோட லோகத்தை அடைஞ்சிரும். பிறப்பிறப்பு சுழற்சியை நம்ம முடிச்சிருவோம். அந்த வகையில் நம்மளாம் ரொம்ப ஃபார்ச்சுனேட் சோல்ஸ். எவ்வளோ சோல்ஸ் இருக்கு இந்த உலகத்துல இல்லைங்களா. இந்த உலகத்துல இல்லை, பகவானோட படைப்புல. ஆனா நம்மளாம் ரொம்ப என்னது ஃபார்ச்சுனேட்டு. சூஸ் அண்ட் சோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, காஸ்ட்லெஸ் மர்சியில். எதனாலும் தெரியல, என்ன தவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணோம் தெரியல. ஆனால் பகவானால் செலக்ட் பண்ண சோல்ஸா, அதுவும் பானஃபைட் பரம்பரையில் பிரேம பக்தியில் நம்ம திளைச்சிருக்கிறதுக்கு பகவான் நம்மளை நல்லபடியாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சாரியர்கள் மூலயமா, பரம்பரை மூலயமா அதெல்லாம் நம்ம உணரணும். உணர்ந்து இந்த ஹியூமன் லைஃப்பை நம்மளுக்கு கடைசியாக இருக்கணுன்ற பிரார்த்தனையோடு நம்ம இன்னைக்கு கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் மங்களாச்சரண் ஆஃபர் பண்ண விருப்பம் இருக்கா? வேண்டாமா? ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामग्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुपस्य कृपा सिन्धुभयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिते नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्यत्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा माताजी வாழ்க வளமுடன். प्रणाम प्रभु जी। हरे कृष्णा। हरि बोल। हरे कृष्ण। हरे कृष्ण माता जी प्रणाम। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। हरे कृष्ण। ஓகே, நம்ம வந்து கேனன் 1 சாப்டர் 5 அதில் 31 ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு லெசன்ஸு ஒரு துணும்புனாலும் அது நம்மளுக்கு லெசன்ஸ் தான் கிரந்தத்தை பொறுத்த வரைக்கும். இந்த பாஸ்ட் டென்ஸில் என்னென்னா நமக்கு பகவானோட டிவோட்டிஸோட அசோசியேஷன், சரிங்களா? டிவோட்டிஸ் ஏன்னா எல்லா ப்ரேயர்ஸ்லையும் நம்ம பார்த்தோன்னா, டிவோட்டிஸோட ப்ரேயர்ஸ்லாம் பார்த்தோன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா என்னென்னா, முக்கியமான பகவானை நம்ம பக்தி பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக தேவை. அது என்னென்னா பக்தர்களோட சங்கம், சரிங்களா? பக்தர்களோட நம்ம அசோசியேஷன் பண்ண தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அந்த பக்தின்றது நமக்குள்ளார பெருக்கெடுக்கும். அந்த வகையில் அசோசியேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றத நம்ம இந்த பார்ட்டில் நம்ம பார்க்குறோம். நாரத முனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பக்தி வந்த அந்த சேஜஸ்க்கெலாம் நல்லபடியாக அவங்க சேவைகள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல சேவைகள்லாம் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட இந்த ரெமனன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன அந்த உபதேசங்களை நல்லபடியாக கேட்டு அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளின்டோடு இருந்து, இல்லைங்களா? நம்ம தானே பார்க்குறோம், தத்வித்தி பிரணி பார்த்தேன்னு பார்க்குறோம் இல்லையா? நம்ம ரொம்ப சப்மிசிவாக இருக்கணும், கேள்விகள்லாம் கேட்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த வகையில் செல்ஃப் ரியலைஸ்டு சோலுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு தான் பக்தி அப்படின்றது என்னன்னு தெரியும், அவங்களுக்கு நம்ம எப்பயுமே சேவை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில் நாரதர் ஒரு மெய்ட் சர்வெண்ட்டோட பிள்ளையாக இருந்து என்ன பண்ணுறாங்க, தன்னை எப்படி பக்தி மார்க்கத்தில் அழகாக கொண்டு வராங்க அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நமக்கும் வந்து பியூர் டிவோட்டிஸோட அசோசியேஷன் நம்மளுக்கும் இப்போ நிறைய சத்சங்கலாம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. நம்ம நிஷ்தா பிரபுஜி அவங்களோட கைடன்ஸில். அதே மாதிரி நம்ம எல்லாம் நிறைய கிரந்தங்கள்லாம் வாசிக்கிறோம், சாண்டிங்லாம் பண்ணுறோம் அசோசியேஷனில். நம்மளும் என்ன பண்ணணும், இன்னும் நல்ல அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ், அந்த செல்ஃப் டிசிப்ளின், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் நம்ம அதுவும் 17 சாப்டரில் பார்க்கணும்ல, எப்படி பேசணும், என்ன தாட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு பகவான் அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த தபஸ் அப்படின்றது எப்படின்னு, இல்லைங்களா? வாக்கு எப்படி இருக்கணும், மனம் எப்படி இருக்கணும், அதாவது தாட்ஸு, அப்புறம் செயல் எப்படி இருக்கணும்னு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மனசில் நல்லபடியாக நினச்சி பகவானுக்கு பிடிச்ச மாதிரி
12th சாப்டரில் 13லேருந்து 20 வரைக்கும் பார்க்குறோம். எப்படிலாம் இருந்தால் பகவானுக்கு பிடிக்கும் நம்மளுன்னு. அந்த மாதிரி நம்ம நல்லபடியாக நம்மளை கொண்டு வரணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ என்ன நாரத்தில் தானே சொல்லியிருக்காங்க, நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன், விளையாட்டுலலாம் எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களே, நாட்டியா நான் கிடையாது அப்படின்றதெல்லாம். ஸோ இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா அதோடைய இன்னர் மீனிங் என்னென்னா, அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அதே மாதிரி பியூர் சோல்ஸ், செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ்க்கு நம்ம சேவைகள் பண்ணணும். அதில் நம்ம ப்ராக்ரஸ் ஆகணும். அதுதான் சரிங்களா? ஸோ அதனால தான் இதெல்லாம் நமக்கு அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. நல்லபடியாக நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கிறது பெரிய பாக்கியம். நல்லபடியாக நம்ம பக்தி பண்ணுவோம். நேத்தி ஸ்லோகம் 30ல் என்ன அப்படின்றத நம்ம மொழிபெயர்ப்பு மட்டும் பார்த்துருவோம் ஒரு கண்டினியூஷனுக்காக. நிராதரவான ஆத்மாக்களிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்த அந்த பக்தி வேந்தாதிகள் புறப்பட்டு செல்லும் பொழுது பரமபுருஷராலேயே உபதேசிக்கப்பட்டதான மிகவும் ரகசியமான அந்த விஷயத்தை பற்றி எனக்கு உபதேசித்தனர் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் காஸ்ட்லெஸ் மர்சின்றது சரிங்களா? சேஜஸ்லாம் எப்பயும் ஆச்சாரியர்கள் அவங்களாம் இந்த செல்ஃப் ரியலைஸ் சோல்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு இந்த உபதேசங்கள் பகவான் சம்பந்தமான இல்லைங்களா, டிரான்சென்டென்டல் நாலேஜ் அதை வந்து காஸ்ட்லெஸ் மர்சில் நம்மளுக்கு கொடுப்பாங்க சரிங்களா? அதுதான் அதுவும் இந்த ரகசியமான விஷயம் அப்படின்றது பகவானோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைங்களா? பகவத்கீதை அப்படின்றது, பாகவதம் அப்படின்றது, இதெல்லாம் வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் மொத்தம் சரிங்களா? இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது காஸ்ட்லெஸ் மர்சி. நம்ம வந்து அது ரொம்ப ஓகே இப்போ 10ஓட 11 நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களோட காஸ்ட்லெஸ் மர்சியை பார்க்கணும். அதை நம்ம எப்படி ஸ்வீகரிச்சுக்கணும், நாரதர் எப்படி ஸ்வீகரிச்சுக்கிட்டாங்க, அதை எப்படி வேல்யூ பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம 31 ஸ்லோகம் பார்க்கணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாருக்கும் ஸ்லோகம் வாசிக்கணும்னா. ஹரே கிருஷ்ணா. ஹேண்ட் ரைஸ் மாதாஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கூப்பிட்டுருவேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, எனக்கு வந்து விஜயகுமாரி மாதாஜி தெரியுறாங்க. அதுக்கப்புறம் புஷ்பம் மாதாஜி, அதுக்கப்புறம் ஓகே. விஜயகுமாரி மாதாஜி வாசிச்சு கொடுங்க. ஹரே எஸ் கிருஷ்ணா. மாதாஜி. ஏனைவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசக மாயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாஸ் மாதாஜி. புஷ்பம் மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? மாதாஜி எது ஸ்லோகம் வாசிக்கவா மாதாஜி? ஸ்லோகமா வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஸ்லோகம் வாசிச்சு கொடுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏனைவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசக மாயா அனுபவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். பொருளுரை வாசிக்கவா மாதாஜி? மொழிபெயர்ப்பு மாதாஜி வாசிச்சு கொடுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏன எதனால் நிச்சயமாக அகம் நான் பகவத பரமபுருஷ பகவானின் வாசுதேவசிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேதச பரம சிருஷ்டிகர்த்தாவின் மாயா சக்தி அனுபவம் ஆதிக்கத்தை அவிதம் சுலபமாக புரிந்து கொண்டேன். ஏன எதனால் கச்சந்தி அவர்கள் செல்கின்றனர் தத் பதம் பகவானின் தாமரை பாதங்களை நோக்கி. மொழிபெயர்ப்பு இந்த ரகசியமான அறிவினால் அனைத்தையும் இருக்கு. அவர் சாப்பிட வரேன்னு தெரியல. நான் மியூட் பண்ணிருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த ரகசியமான அறிவினால் அனைத்தையும் படைத்து பார்த்து அழிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின் ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக பண்ணி கொடுத்துருமா? தேங்காய் இருக்கு. அதை அறிவதால் அவரிடம் திரும்பி சென்று அவரை நேருக்கு நேராக ஒருவரால் சந்திக்க முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. யாரோ பேசுறாங்க மாதாஜி. மியூட் பண்ணிட்டேன். வைத்தியநாதன் பிரபுஜி ஸ்லோகம் மட்டும் வாசிச்சு கொடுக்குறீங்களா? மாதாஜி மாதாஜி. இல்ல ஸ்லோகம் மட்டும் வாசிச்சு கொடுங்க. நான் வாசிக்கட்டுமா மாதாஜி? பிரபுஜி முடிச்சதுக்கு அப்புறம் ஏனைவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசக மாயானுபவம் அவிதம் ஏன கச்சந்தி தத் பதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரபுஜி பிரணாஸ் பத்மா மாதாஜி வாசிச்சு கொடுங்க. ஸ்லோகம் 31. ஏனைவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசக மாயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத் பதம். ஹரே போல் மாதாஜி. கலாவதி மாதாஜி வாசிச்சு கொடுங்க ஸ்லோகம் மட்டும். ஓகே மாதாஜி.
येनैवाहं भगवतो वासुदेवस्य वेदसः मायानुभावम् अवितं येन गच्छन्ति तत्पदम्. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரி போல். ஸோ இப்போ நம்ம நமஸ்தே. இந்த ஸ்லோகம் வாசிச்சிருக்கோம். 31ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரகசியமான அறிவினால், சரிங்களா? அஹ் ரகசியம் பகவானோட சம்பந்தப்பட்ட எல்லாமே ரகசியம். அது முக்கியமாக பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் இல்லைங்களா? அதில் நம்ம பகவத்கீதையில் என்ன படிக்கிறோம்? ராஜவித்யா, ராஜகுக்கியம் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் வேதத்தில் ரகசியமான பகுதிகள், அந்த அறிவுகள்லாம் வந்து அனைத்தும் படைத்து காத்து அழிப்பவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சக்திகளின் ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால டிரான்சண்டன்ட் நாலேஜ் நம்மளுக்கு பகவத்கீதை பாகவதம் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுது? பகவான் தான் சுப்ரீம். ஏன்னா 15.15ல் பகவான் சொல்கிறாங்க இல்லையா, வேதம்லாம் படித்தா என்ன தெரிய வரும்? யார் சுப்ரீம்னு தெரிய வரும், என்னதான் வேதம் காட்டி கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்புறம் பகவானை நம்ம எப்படி அடைகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் பகவான் இந்த உலகங்கள்லாம் எப்படி அவங்க உருவாக்கி இயக்கி அழிக்கிறாங்க அப்படின்றது நம்ம, அது அனிகிலேஷன். அழிக்கிறதுனா நம்ம ஹியூமன் லைஃப்பில் சொல்கிற அந்த அழிக்கிறது இல்லை, மறுபடியும் அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தன்னுக்குள்ளார எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு முறையில். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பகவத்கீதை இப்போ நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் லெவல் 1 லெவல் 2லாம் முடிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கிரியேஷன் எப்படி இருக்குது, கர்மா எதனால் நம்மளுக்கு வருது, யார் தான் அதுக்கு முக்கிய காரணம்? நம்ம தான் இல்லையா? நம்ம ஏன் இந்த ஜட உலகத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இந்த ரகசியமான அறிவினால் என்ன தெரிய வருது? பகவான் இந்த உலகத்தெல்லாம் அவங்களோட சக்தியின் மூலயமா எப்படி உருவாக்கி காத்து அழிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? தெரிய வருது. நம்ம பகவானுக்கு யார் பகவான் தெரியுதா? அதுக்கப்புறம் நம்மளோட பொசிஷன், நம்ம சோல் அப்படின்றது தெரியுதா? எட்டர்னல் நம்பலாம் அப்படின்றது. அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணணும்? சம்பந்த அபிதய பிரயோஜனம். நமக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம், அவங்களை எப்படி அடையிறது, அந்த ப்ராசஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவங்கள அந்த பிரேம பக்தியில் நம்ம கோலோகத்தை நம்ம அடையிறோம் பக்தியில் இல்லைங்களா? அந்த வகையில். ஸோ இதெல்லாம் நம்மளால் என்ன என்ன தெரிய வருது? அவரிடம் திரும்பி சென்று அவரை நேருக்கு நேராக ஒருவரால் சந்திக்க முடியும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா, பகவத்கீதையில் 4th சாப்டரில் இந்த மாதிரி பகவானோட இந்த இது அவங்க எதுக்காக அவதாரம் எடுக்கிறாங்க, அவங்க எப்படி அவதாரம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 8 ஸ்லோகம் வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் 9th ஸ்லோகத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்கிறோன்னா ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அப்போ யார் ஒருத்தவங்க ஜென்ம கர்மேச்சம திவ்யம் அந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். யார் ஒருத்தவங்க என்னோட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ, பகவானை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் இந்த பிறப்பு சுழற்சியில் இருக்க மாட்டாங்க, என்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுது? நம்ம பகவான் லோகத்தை அடைஞ்சு நம்ம பகவானுக்கு நேரடியாக கைங்கரியம் பண்ண முடியுது. அதுதான் ஒரு ஆத்மாவோட அல்டிமேட் டெஸ்டினேஷன். அங்கே தான் நம்ம எல்லாரும் போகணும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அங்கே தான் நம்ம போக போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அசோசியேஷன் ரொம்ப முக்கியம், டிவோட்டிஸோட அசோசியேஷன். அதில் நம்ம நல்லபடியாக டிசிப்ளின்டாக இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம பகவானுக்கு பக்தி பண்ண முடியும் நல்லபடியாக அப்படின்னு. பக்தி தொண்டினால் அல்லது மிக மிக ரகசியமான அறிவினால் பகவானின் வெவ்வேறு சக்திகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை மிக சுலபமாக ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பகவானுக்கு சக்திகள் 3 இருக்குது அப்படின்றது. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ததாஸ்த சக்தி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவரது சக்தி அப்படின்னு பார்க்குறோம். மாயா சக்தி, பகிரங்க சக்தி இந்த ஜட உலகத்தை உருவாக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். பகவான் ஆனால் அவங்க எனர்ஜிஸ் தான் செயல் பண்ணிகிட்டே இருக்கும், சரிங்களா? நமக்குலாம் ஏதாவது ஒன்றுன்னு நம்ம போய் செய்யணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் போய் செய்யணும், அப்போ தான் அது எனக்கு கிடைக்கும். ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துலையே இருப்பாங்க கோலோகத்தில். ஆனால் அவங்களுடைய எனர்ஜிஸ் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் நல்லபடியாக இயக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் பகவானுக்கு 3 எனர்ஜி இருக்குது. அதில் ஜட உலகத்தை தோற்றுவிக்கிறது ஒரு எனர்ஜி, அது என்னென்னா பகிரங்க சக்தி அப்படின்றத பார்க்குறோம். மற்றொரு உயர்ந்த பாகம் இருக்குது, இன்னொரு சக்தி இருக்குது, அது என்னென்னா ஆன்மீக சக்தி, பகவானோட அந்தரங்க சக்தி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பகவானோட உருவாக்கத்தில் 2, ஒன்று ஆன்மீக உலகம், இன்னொன்று ஜட உலகம்.
ஆன்மீக உலகத்தை பகவானோட அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி வந்து பகவானோட இந்த ஜட உலகத்தை இயக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு நடுவில் ஒரு நடுத்தர சக்தி இருக்குது, ததாஸ்த சக்தி இருக்குது. அது என்னென்னா நம்மள ஜீவாத்மாக்கள். நம்மக்கிட்ட 2 சக்தியும் கலந்துருக்கும், ஆத்மா அந்தரங்க சக்தி, சரீரம் பகிரங்க சக்தி. அதனால தான் நம்ம சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனும் பண்ணணும்னு நினைப்போம், அதே சமயத்தில் பக்தியும் பண்ணணும்னு நினைப்போம். ரெண்டுத்துமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? சரீரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும்போது பகிரங்க சக்தியில் இருக்கும், ஆத்மா பக்தி சார்ந்த விஷயத்தில் இருக்கும்போது அந்தரங்க சக்தியில் நம்ம இருக்கோம். சரிங்களா? ஸோ ஆனால் நம்ம வந்து பாடி அப்படின்றது சரீரம்ன்றது அழியக்கூடியது. அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வர அந்த பகிரங்க சக்தியின் மூலயமா வர விஷயங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்வால்வ் பண்ண மாட்டோம். அப்போ நமக்கு தெரியும் அந்தரங்க சக்தி ஆத்மா, அதில் நம்ம பக்தி பண்ணுறது உயர்ந்தது. ஏன்னா அதுதானே நித்தியம், நித்தியமான பகவான், நித்தியமான பக்தி, நித்தியமான ஆத்மா, அதுதானே உயர்ந்தது, எப்பயும் உள்ளது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஜீவராசிகள் மேற்குறிப்பிட்ட சக்திகளில் ஒன்றிற்கு சேவை செய்கின்றன. கண்டிப்பாக ஒன்று பகிரங்க சக்தி, இல்லைன்னா அந்தரங்க சக்தி. ஜட சக்திக்கு தொண்டு செய்யும் ஜீவராசிகள் பொய்யான பௌதிக வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் கடுமையாக போராடுகின்றனர். பாட்லி பிளாட்ஃபார்மில் சிரமப்படுறோம் இல்லையா? பிறப்பிறப்பு சுழற்சியில் சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அப்புறம் 3-fold மிஸ்ஸரிஸும். ஆனால் ஆன்மீக சக்தியில் இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க? நித்தியமான வாழ்வு, பூர்ண அறிவு, நிரந்தரமான ஆனந்தம், சச்சித்தானந்த சொரூபம் இல்லையா? சச்சித்தானந்தம், அந்த நிலையில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், பிளிஸ்ஃபுல்லாக இருப்போம். பகவானின் நேரடியான தொண்டின் கீழ் பகவத்கீதையில் பகவான் கூறியிருப்பதை போல ஜடசக்தியின் ராஜ்யத்தில் அழுகிக்கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் அவரது ஜட உலக ஈடுபாடுகளை எல்லாம் கைவிட்டு தன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்பதையே பகவான் விரும்புகின்றார் அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பிரபுபாத் அழகாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வராங்க. 3 சக்தி இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆத்மாக்கள் என்ன பண்ணுறோம், 2துலேயும் நம்ம இருக்கோம். அதில் நம்ம இந்த பார்லி பிளாட்ஃபார்மில் ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கோம். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக பகவான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு உபதேசங்கள்லாம் கொடுக்குறாங்க, டிவோட்டிஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. எப்படியாவது நீ வந்து இந்த பார்லி பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட என்கிட்ட திரும்பி வா அப்படின்றதுக்காக தான் எல்லா பிரயத்தனமும் இல்லையா? இதுவே அறிவின் மிக மிக ரகசியமான பகுதி அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா இங்கே நம்ம பார்த்தோமா ரகசியமான அறிவு என்ன அப்படின்னு, நம்ம பகவானை அடையணும். இந்த ஜட உலகத்துலேருந்து விலகி பகவானை நம்ம அடையணும், ஆத்ம நிலையை உணர்ந்து பக்தி பண்ணணும். தூய பக்தர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக, இல்லைங்களா? யார் பக்தி மார்க்கத்தில் நல்லா சாண்டிங் பண்ணி 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி பானஃபைட் பரம்பரால் இருக்கோமோ, அவங்க அப்படி இருக்கிற டிவோட்டிஸோட அசோசியேஷன் பண்ணால் தான் நம்மளாலையும் பக்தியை புரிஞ்சுக்க முடியும். இத்தகைய பக்தர்கள் மட்டுமே பகவான் ராஜ்யத்தில் புகுந்து பகவானை நேரடியாக தரிசித்து அவருக்கு நேரடியாக தொண்டு செய்ய முடியும். நம்ம பகவான் லோகத்தை அடைஞ்சு நித்தியமான கைங்கரியத்தில் நம்மளால் ஈடுபட முடியும். இந்நிலையில் உள்ள நித்தியமான அறிவையும் ஆனந்தத்தையும் அடைந்தவரான நாரதரே இதற்கு மிகவும் சிறந்த உதாரணமாவார். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நாரதர். சரிங்களா? எப்படி அசோசியேஷன் பண்ணுறாங்க, பியூர் டிவோட்டிஸோட எப்படி செல்ஃப் டிசிப்ளினோட இருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம லைஃப் லெசனாக நம்ம எடுக்கிறோம். இதற்கான வழிகளும் மார்க்கங்களும் அனைவருக்கும் ஏற்றவையாகும். இது எதுவும் சிரமம் கிடையாது இல்லைங்களா? அதுவும் 16 ரவுண்ட்ஸ் அண்டிங் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம். பிறப்பிறப்பு, அதுவும் பல ஜென்மங்களாக பிறப்பிறப்பில் இருந்திருக்கும். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு 16 ரவுண்ட்ஸ் அண்டிங் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், பானஃபைட் குரு, எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் இதில் ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் இருக்கா, இவங்க தான் பண்ணலாம் இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது ஏதாவது இருக்கா? அதுவும் இல்லை, எல்லாருக்கும் ஓப்பன் டு ஆல் வேறு இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஈஸியாக அதை நம்ம எடுத்துக்கணும். நம்மளாம் ரொம்ப ஃபார்ச்சுனேட் சோல்ஸ். ஆனால் ஸ்ரீ நாரத முனிவரின் அடிச்சோட்டுகளை அவர்கள் பின்பற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். பரமபுருஷர் அவரது முயற்சி இல்லாமலேயே எல்லையற்ற சக்திகளை பெற்றுள்ளார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். கண்டிப்பாக இல்லைங்களா? அவங்களோட எனர்ஜிஸ் தான் செயல்படுது. மேலும் மேலே குறிப்பிட்டது போல் இவை 3 முக்கியமான தலைப்புகளின் கீழ் விளக்கப்பட்டுள்ளன. இனி வர ஸ்லோகத்தில் இன்னும் நம்ம கண்டினியூஷனில் பார்ப்போம். ஓகேங்களா? ஹரி சொல்லுங்க. 3 முக்கியமான தலைப்புங்கிறது எதெல்லாம் இதுல குறிப்பிட்டு? அதுதான் மத்தாஜி, இந்த எனர்ஜிஸ் பத்தி பார்க்குறோம் இல்லையா? அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. வாஞ்சகல்பத்ருபஸ்ய கிருபா சிந்துபையவச்ச பதிதானாம் பாவனேபி வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவந்துக்கு ஜெய். ஸ்ரீல பிரபாத்க்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. இனி வர ஸ்லோகங்கள் இன்னும் நம்மளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மாதாஜி, பகவானோட இந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ். ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ். அது சுருக்கமா சொல்லிடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.